உங்களுக்கு இந்த நரகம் சொர்க்கத்து மேல நம்பிக்கை இருக்கா? சோ கரெக்டான ஒரு வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன பேண்டிமோனிகம் அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு படத்தோட தொடக்கத்திலே ஏற்காட்டுல இருக்கிற மாதிரி ஒரு மலைப்பகுதியை தான் காட்டுறாங்க. அதுல பார்த்தா ரோடானது பழஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒருத்தவ மயக்க நிலையில கிடக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. மயக்கத்துல இருந்து கண்ணை மூச்சு பார்க்கவும் அவன் எப்படி இந்த நட்ரோட்டுக்கு வந்தா அப்படின்ட்டு தெரியல. அது மட்டும் இல்லாம அவன் ஓட்டிட்டு வந்த காரு பின்னாடி குப்புற கிடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு பாத்துறான். நல்ல பேர காரு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹீரோக்கு பார்த்தா ஒரு காயம் கூட ஏற்படல. அதை நினைச்சு அவன் நிம்மதி பட்டுட்டு இருக்கிறப்ப பக்கத்துல டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். இவனோட டூ வீலர்ல தான் ஹீரோ போய் தன்னோட காரை மோதி இருப்பான். அவனுக்குமே பார்த்தா எந்த ஒரு அடியும் படல. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றான்னா, நல்ல பேல நம்ம ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு அடியுமே படல, எப்படி நம்ம தப்பிச்சிட்டோம், வண்டி போனா பூத்து வாங்கிக்கலாம், பட் உயிர் போனா வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு டேனியலுக்கு என்ன சொல்றானா, இப்ப நீ தான் என்னோட டூ வீலர்ல மோதின, உன் கார் பாரு குப்புறக்கு கிடக்குது, என்னோட டூ வீலர் உன்னோட கார் கடியில கிடக்குது, உனக்கும் அடிப்படல எனக்கு அடிப்படல, மேபி நம்ம ரெண்டு பேரும் செத்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஏன்பா இப்படி மோசமா பேசுற, நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்லடா உனக்கு ஞாபகம் இருக்கா ஆக்சிடென்ட் எனக்கு அடுத்தது நீங்க எப்படி அந்த கார்ல இருந்து வெளில வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப கரெக்ட் நீ நானும் செத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேனியலுக்கு என்ன பண்றானா, ஹீரோட கார்ல இருந்து ஒரு டெட் பாடியை வெளில எடுத்து போறான். இதை பார்த்து ஹீரோக்கு என்ன பண்றான், கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். இல்ல நான் மயக்கத்துல தான் இருப்பேன், இப்ப எந்திரம் போறான், தம்பி எந்திரா சீக்கிரம் எந்திரான்ட்டு மயக்கத்துல இருக்க, அதாவது இறந்து போன தான் பணத்தை பார்த்து ஹீரோ பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பக்கமா ஒரு கார் அனுது வருது. அந்த காரை பார்த்து கழுத்தது இங்க பாரு, இப்ப அவர் நம்மள காப்பாத்துறான்னு சொல்லப்போ கரெக்டா அந்த கார் இந்த ஆக்சிடென்ட பார்த்து நிக்கிறாங்க. ஹீரோவோட டெட் பாடியை பார்த்துட்டு அச்சுச்சோன்னு சொல்லிட்டு அவருக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு அவர் பாக்கெட்ல இருக்க பணத்தை பார்த்து அந்த ஆளு அடிச்சுட்டு போறாங்க. ஆனா இது தெரியாம ஹீரோ கண்டிப்பா நம்மள காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவன் இவங்க ரெண்டு பேரும் கண்ணுக்கு தெரிஞ்சா அவன் காப்பாத்திருப்பான் இல்ல ஏதாச்சும் பேசிருப்பான். எதுவுமே பண்ணாம அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த திருட்டு போயிட்டான். இதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன பண்றான், தான் இறந்து போயிட்டோம் அப்படின்றதே ரிலைஸ் பண்றான். ஐயோ நான் இறந்து போயிட்டேனா, என் பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலையே, என் நண்பன் கிட்ட சொல்லலையே, வருங்காலத்துல ஏகப்பட்ட திட்டம் போட்டிருந்தேன், அதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு டேனியலுக்கு என்ன கேட்கறான், பிள்ளைங்க ஃப்ரெண்ட பத்தி பேசுற, ஏன் உனக்கு பொண்டாட்டி இல்லையா, பொண்டாட்டி இல்லாம உனக்கு எப்படி பிள்ளைங்க பிறந்திருக்கும், ஒருவேளை உன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ பார்த்தா திரு முழிக்கிறான். ஆமா ஹீரோட பொண்டாட்டி பார்த்தா ஹீரோ தான் கொலை பண்ணிருப்பான். அந்த உண்மையை ஒத்துக்க சொல்லி கேட்கிறப்ப ஹீரோவும் ஒத்துக்கிறான். இதை எப்படி டேனியல் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறந்து போன கடுத்தது இந்த ஆத்மாக்களுக்கு பார்த்தா சில சக்திகள் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சக்திகள் பார்த்தா இப்ப டேனியலுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஹீரோக்கு அதிகப்படியான கடவுள் நம்பிக்கை இருக்கு. மனசுக்குள்ள இறந்து போனோம் தெரிஞ்ச கடுத்தது நான் பொண்டாட்டி இவன் கொலை பண்ணிட்டான்ல, அதனால இவனுக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருப்பான். இந்த பயத்தை பார்த்தா உள் மனசு மூலமா டேனியல் கண்டுபிடிச்சு இப்ப பேசியிருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது இவங்க பக்கத்துல பார்த்தா வெள்ளை கலர்ல ஒரு டோர் வரதா காட்டுறாங்க. சொர்க்கத்துக்கு போற பாதை போல இருக்கு. அந்த சொர்க்கத்துக்கு போற பாதையில இருந்து ஒரு அழகான மெல்லிய சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. அது பார்த்தா ஹீரோவோட காதுக்கு கேட்கல, டேனியல் காதுக்கு மட்டும் தான் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு டேனியல் அந்த கதவு பக்கம் போறப்ப எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு டேனியலை ஹீரோ பிடிச்சு கேக்குறான். அந்த கதவுல இருந்து சவுண்ட் வருதே, அது உனக்கு கேட்கலையா, ஒருவேளை அதுதான் சொர்க்கத்துக்கு போற கதவா இருக்கும் அப்படின்றப்ப, இல்லடா எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல, அந்த கதவு மட்டும் தான் தெரியுது அப்படின்றப்ப, சரி அப்ப அது எனக்கான பாதை, நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேனியல் அந்த கதவு நோக்கி நடக்கிறப்ப கரெக்டா ஹீரோவுக்கு பின்பக்கம் பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல ஒரு டோர் ஆனது ஓபன் ஆகுது. இது என்னமோ நரகத்துக்கு போற கதவு மாதிரி இருக்கு போல இருக்கு. அதுக்குள்ள நரகத்துல கொடுக்க போற தண்டனைக்காக அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தா அலற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கிறப்ப இது பார்த்தா ஹீரோவோட காதுக்கு கேக்குது. இப்ப டேனியலுக்கு என்ன சொல்றானா, சரி நான் சொர்க்கத்துக்கு போறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நீ உன் பொண்டாட்டியை கொலை பண்ண அப்படின்றக்காக நீ நரகத்துக்கு போற அப்படின்றப்ப டக்குனு ஹீரோ என்ன சொல்றானா, நான் பண்ணும் என் பொண்டாட்டியை பேணினே கொலை பண்ணல, அவளுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால தான் அவளை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அது உன்னோட லாஜிக் கரெக்ட், பட் அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேனியலுக்கு என்ன பண்றான், சொர்க்கத்துல இருக்க அந்த கதவு நோக்கி போறப்ப டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றான், அவனை பிடிச்சி இழுத்துட்டு இவன் அந்த கதவுக்குள்ள போறான். ஆனா அந்த கதவானது ஹீரோ ஏத்துக்கல, திருப்பி ஹீரோ வெளில வந்துட்டான். அப்ப டேனியலுக்கு என்ன சொல்றானா, நீ ஏற்கனவே உன் பொண்டாட்டியை கொலை பண்ணிருக்க, இப்ப என்னோட பாய்ப்பு நீ தட்டி படிக்க பாக்குற, நீ எவ்வளவு பெரிய மோசமானவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றான், கரெக்ட் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டல, என்ன மன்னிச்சிரு டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு டேனியலை கட்டி பிடிக்கிறப்ப டேனியல் பாத்தீங்கன்னா அந்த கதவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்றான், இது விபத்துக்கு காரணம் நானும் தான் அப்படின்றான். ஏன்னா இவன் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ரோட்டோரமா ஒரு சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருப்பான், எங்க அவன் மேல மோதிர போறோமோ அப்படின்ற பதட்டத்துல தான் இவன் கிராஸ் மாறிப்பான். அந்த இடத்துல தான் ஹீரோவும் வண்டியை தாறுமாறா போட்டிட்டு போட்டிருப்பான். சோ இதனாலதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அந்த டோருக்குள்ள போறான். டேனியல் இப்பயும் அந்த டோர் பாத்தீங்கன்னா ஏத்துக்கல, என்னடா பொண்ணை ஏத்துக்கல என்ன ஏத்துக்கலன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் குழப்பத்தோட பாத்துட்டு இருக்கிறப்ப
அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா. அவ வந்து என்ன சொல்றானா, நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்ட்டு கேக்குறா. மேபி இந்த பொண்ணு உயிரோட இருந்தா இவங்க ரெண்டு பேரும் கணக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு ஆத்மா தான் போல இருக்கு. அப்பா அவகிட்ட போய் ஹீரோ கேக்குறான், ஆமா நீ எப்படி இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 2 வீலர் மோதி இறந்து போயிட்டேன் அப்படின்றப்ப டேனியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் புரியுது. நேத்து நைட்டு பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சரக்க போட்டுட்டு தலைவன் என்ன பண்ணிருக்கான், வண்டியில ஸ்பீடா வந்திருக்கான். அப்பதான் ரோட்டோரமா அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, அது மேல மோதி இருக்கான். அந்த குழந்தைக்கு இறந்து போயிருக்கு. அப்ப நான் பண்ண ஒரு பாவத்துக்காக தான் என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த கதவு ஏத்துக்கல. அப்ப இந்த கதவு வந்து யாருக்கு, இந்த குழந்தைக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமா இந்த குழந்தை தான் அதுக்குள்ள போனோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, பாப்பா இந்த டோர் உனக்காக தான் வந்திருக்கு, அதுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த குழந்தை என்ன சொல்லணும்னா, முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு நான் போக மாட்டேன், அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அம்மா கிட்ட போனோம் அப்படின்றப்ப கீரை அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றேன்னா, இல்ல பாப்பா இனிமேட்டு நீ அங்கதான் இருக்கணும், அதுதான் உன்னோட பழக்கம், நீ அங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுது, வீச்சு வீச்சுன்னு கத்த ஆரம்பிக்குது. இதோட கத்தல தாங்க முடியாம டேனியலுக்கு என்ன பண்றான், அவளை புடிச்சு அந்த சொர்க்கத்தோட கதவுக்குள்ள தூக்கி போட அவளுக்கு ஏத்துக்கிட்டு அந்த கதவானது பூட்டிக்கிட்டு. இப்ப நம்ம ரெண்டு பேருமே வந்து பார்த்தா நரகத்துக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் யார் போறது அப்படின்ட்டு ஒரு பேச்சு வருது. நீ போ அப்படின்ட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்க. இந்த நேரத்துல ஹீரோக்கு என்ன பண்றான், டேனியலை பிடிச்சு அந்த கதவுக்குள்ள தள்ளி விட்டுறான். சரி அவன் போயிட்டான், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு உருவம் போறத காட்டுறாங்க. இது என்ன பண்ணுனா ஹீரோவை அதுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்காக பாக்கு. என்னடா அது, அவன் தான் போயிட்டான், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போக கூடாதுன்னு சொல்லி பார்த்தா அந்த உருவம் ஹீரோ பயமுடுத்த சரி இதுக்கு மேல இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும், நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போறான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரும் இருட்டு தான். கண்ணு கட்டின தூரம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆனா ஹீரோட கண்ணுக்கு ஒரு சின்ன பொண்ணோட டெட் பாடியை பாக்குறான். இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவ தலையில கை வைக்கிறப்ப அவளோட வாழ்க்கை இப்ப இறந்து போய் அந்த டெட் பாடி கிடக்குதுல்ல, அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாக்குற சக்தி ஹீரோக்கு கிடைக்குது. இந்த பொண்ணு தன்னோட வீட்டுல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவோட முகத்தை காட்ட மாட்டாங்க, மேல் மூலமா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது மட்டும் தான் தெரியும். எப்படி இவங்க அப்பா அம்மா சண்டை போடுவாங்களோ அதுக்கு எல்லாத்தையுமே இந்த பொண்ணு பார்த்து பார்த்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மன கஷ்டப்பட்டு இருக்கிறா. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அது ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பொண்ணுக்கு ஒரு சாத்தான் பிடிச்சிருக்கு, நம்ம இந்த ரிச்சுவல் பண்ற மந்திரவாதிகள் கிட்ட தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணு அப்பா அம்மா எப்படி நமக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றானா, பெட்ல ஜாம தடவி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு பெரிய கத்தி இப்படி ஒரு ப்ராப்பரா பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணு கத்தி எடுத்து பண்ணிட்டு இருக்கா. எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணை இப்ப ஒரு சைக்காலஜி டாக்டர் என்ன பண்றாரு, விசாரிச்சிட்டு இருக்காரு. ஆமா எதுக்கும் தங்கச்ச கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா இந்த பொண்ணு என்ன பண்றா, அவ தங்கச்ச கொலை பண்ணிருக்கா, என் தங்கச்சி அழுகிறது என்ன வந்து பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுச்சு, யாரோ தங்க அவளை கொன்னுடு சொன்னாங்க, அதான் கொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி உங்க அப்பா அம்மாவையும் கொல்றதுக்கு உனக்கு ஏதாச்சும் தோணுதா அப்படின்றப்ப நிறைய வாட்டி தோணுது, ஏன்னா எங்க அப்பா அம்மா சண்டை போறது எனக்கு பிடிக்கல, அவங்களும் உனக்கு தேவையில்ல, நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு குரல் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு, அவங்களையும் நான் கொன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்படி இவ பேசிட்டு இருக்கிறப்ப அவளோட டைனிங் டேபிள் உட்காந்துட்டு சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கத்துறா. அப்படியே நோட் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணோட சட்டையில வந்து பிளட் இருக்கத பார்க்க முடியும். எதுக்கு இந்த பொண்ணு கத்துற வரைக்குமே அவங்க அப்பா அம்மா வரலன்னு சொல்லி பார்த்தா பாபிமாவ அவங்க அப்பா அம்மாவை போட்டு தள்ளிட்டு தான் எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. இதுக்கடுத்த கையில ஒரு சாப்பாடு மாதிரி எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல வந்து பார்த்தா யாரையோ ஒருத்தவங்களை தேடி போயிட்டு இருக்கிறா. அவங்க பேரை வந்து பார்த்தா தோனி தோனி அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. இருட்டுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெள்ள பறத காட்டுறாங்க. அந்த உருவம் பாக்குறதுக்கு கொஞ்சம் விகாரமா இருக்கு, அது ரொம்ப நாளா இருட்டுக்குள்ளதான் இருக்கு போல இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கா, அது கிட்ட பேசிட்டு இருக்கா. உடனே இந்த உருவத்தை மேல கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா இறந்து போனதை காட்டிட்டு அவளோட பல்லு விளக்கு வச்சு சாப்பிட வைக்குது. சரி இப்போ உங்க அப்பா அம்மா பாரு டிஸ்போஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு அந்த உருவம் கேட்கிறப்ப, இல்ல அதுக்கு முன்னாடி இப்போ உங்ககிட்ட உனக்கு காட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எதிர்பக்கம் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கு. இந்த நாடகம் நடத்துவாங்களா அந்த மாதிரி ஒரு டிராக்டர் இருக்கு. அது கிட்ட வந்து பார்த்தா இந்த பொண்ணு காட்டுறா. இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டுக்கு எதிர அப்படி ஒரு டிராக்டர் இருக்குன்னா கண்டிப்பா கூட்டெல்லாம் வரதானே செய்யும். ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றானா, அதுக்குள்ள போயிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறா. எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணதுக்கு யாரு, அந்த குற்றவாளியை நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த டேனியல் அப்படின்றவனுக்கு கைதி ட்ரெஸ் போட்டுட்டு கூட்டிட்டு வர. அவன் கிட்ட கேக்குறான், நீ தானே எங்க அப்பா அம்மா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நான் கொலை பண்ணல, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்றான். இல்ல நீ தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆடியன்ஸ் பக்கம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருத்தருமே கிடையாது. அவன் இறந்து போன அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் டெட் பாடியா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா கோரஸ் கேக்குது, அவன் தான் கொலை பண்ணான், அவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே புரிஞ்சுக்கணும் இது ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குட்டி பசங்களா தனக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை ஃப்ரெண்டை உருவாக்கிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்துல தான் இந்த பொண்ணு இப்ப இருக்கா போல இருக்கு. இந்த டிராமாலாம் முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போறப்ப உங்க அம்மாவோட டெட் பாடியை போஸ்ட்பான் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல வேணா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றானா கண்ணாடியில மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தோனி அப்படின்ற அந்த உருவம் தெரியல. அப்ப அது கேக்குது, நீ மட்டும் அந்த கண்ணாடியில தெரியல, நான் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இது ஃப்ரீயா விட போன பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப சாப்பிடறதுக்காக அங்க வீட்டுக்குள்ள
உட்கார்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி தெரியுது. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா போஸ்ட்மேன் வந்துட்டு உங்க அப்பா அம்மா கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா வெளில போயிருக்காங்க அப்படின்றப்ப சரி வீட்டுல யாராச்சும் பெரியவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த தேனி அப்படின்ற அந்த உருவத்தை கூப்பிடுது. அதான் கற்பனை உருவமாச்சே, அது எப்படி வரும் பா 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 அப்படின்னு. பட் அது வரல. உடனே இந்த போஸ்ட்மேன் என்ன பண்றானா, சரி பாப்பா உங்க வீட்டுல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த லெட்டரை நான் என்னோட ஆபீஸ்ல வச்சிருக்கிறேன், உங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா என்ன மீட் பண்ணிட்டு வாங்கிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்போ அவர் போன அடுத்தது இந்த குட்டி பூனைக்கு என்ன பண்றா, உள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா அந்த டேனி அப்படின்ற புருவம் அவங்க அப்பாவோட டெட் பாடியை கடிச்சு தின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ பார்த்துட்டு எதுவுமே சொல்ல சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கம்முன்னு போயிட்டா. இதுக்கு அடுத்து அவங்க அம்மா எப்படி எல்லாம் மேக்கப் போடுவாங்க, எப்படி எல்லாம் பெட்ல படுத்திருப்பாங்க, அவங்க எந்த மாதிரி ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணுமே வந்து பார்த்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து அந்த வீட்டுல அவன் தங்கச்சி இருக்கா. கடைசியா தான் அவன் தங்கச்சி கொலை பண்ண போல இருக்கு. அந்த தங்கச்சி வந்து பார்த்தா இப்ப கொலை பண்றதுக்கு ஒரு பிளான் போடுறான். ஏன்னா இந்த டேனி அப்படின்றது மனித கறி சாப்பிடும் தெரிஞ்சுட்டு இப்ப அதுக்கு பசிக்கும்ல, அதுக்காக வந்து சிவனேன்னு விளையாண்டுட்டு இருக்க. அவ தங்கச்சி கிட்ட போயிட்டு வா கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு ஹவன் இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள பொக்கார வச்சுட்டு பத்த வச்சுட்டு இப்ப போயிட்டான். எப்படி கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு எரிய போறா. அந்த பொண்ணால வந்து பார்த்தா இந்த வீடே எரிய போகுது அப்படின்ட்டு தெரியுது. இதெல்லாம் பார்த்தும் ஹீரோ டக்குன்னு கை எடுத்துட்டான். இதனாலதான் வந்து பார்த்தா இந்த குட்டி பொண்ணு நரகத்துக்கு வந்திருக்கா அப்படின்றது ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்படி எல்லாம் ஒரு புள்ள இருக்குமான்னு சொல்லி கேட்டா இப்ப இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா இருக்கும். இதுக்கு அடுத்த ஹீரோ வந்து ஒரு அம்மா அப்புறம் பொண்ணு அவங்களோட டெட் பாடியை பாக்குறான். அதுல கை வைக்கிறப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, தான் பொண்ணு ரெஸ்ட் ரூம் குள்ள போய் ரொம்ப நேரமா ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு கது உடச்சிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு பாத்டப்ல கையெடுத்துட்டு இறந்து கிடக்குறா. இதை பார்த்ததும் நான் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டு அவங்க பொண்ணோட டெட் பாடியை எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள் முன்னாடி வச்சுட்டு நான் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து பார்த்தா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது பொண்ணு செத்து புறமா உட்காந்துருக்கா, அவளை பார்த்து இவங்க சிரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே ஒரு பிளாஷ்பேக் குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்க அம்மா டெய்லி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு கிட்ட சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இங்க ரீசெண்டா தான் இந்த ஏரியாக்கு வந்திருக்காங்க, அதனால பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல தான் அவங்க பொண்ணு சேர்த்திருக்காங்க. பட் அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்கூலுக்கு போக சுத்தமா பிடிக்கல. ஏன்னு சொல்லி கேட்டா அந்த ஸ்கூல்ல சில அராத்துங்க இருக்கு, அதுங்க என்ன பண்ணு இந்த பொண்ணை போட்டு குடும்ப மேல கொடுமைப்படுத்திட்டு இருக்குங்க. அது அவங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு அந்த ஸ்கூல் போக பிடிக்கல, நான் வேற ஒரு ஸ்கூலுக்காச்சும் போறேன் அப்படின்றப்ப அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லிருக்கேன், இல்ல நீ இப்பதான் முத வாட்டி அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கல, அதனாலதான் அங்க இருக்கிறவங்கள சும்மா விளையாட்டுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, போக போக சரியாயிடு நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுக்கு அடுத்ததா அம்மாக்காரிக்கு என்ன பண்றா, அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்புறம் பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் ட்ரிப் போகணும்னு சொன்னீல வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீல் சேர்ல உட்கார மேல கிளாத்த போட்டு மூடுறா. அப்படி மூணு அடுத்தது வெளில போகலாம்னு சொல்லி பார்த்தா வீட்டோட கது அடைச்ச மாதிரி இருக்கு. வெளியே கிளம்பவும் கரெக்டா பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆன்ட்டி வந்துட்டு அம்மா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க, 2-3 நாளா உங்க பொண்ணை காணும் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்ல அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்றாங்க. ஏன்னா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா, வீட்டுக்குள்ள ரொம்ப துர்நாத்தம் அடிக்குது நவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறப்ப வீல் சேர்ல வந்து பாத்தீங்கன்னா கீரன் புறமா இருக்கா. நேத்தே இறந்துட்டால இப்ப அவ டெட் பாடி தானே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. சரி கீரன் எப்படி சூசைட் பண்ணா என்ன காரணம் சொல்லி பார்த்தா அவங்க அம்மா சொன்ன கருத்து கீரன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த கோலுக்கு போயிருப்பான். அப்ப அந்த அராத்தெல்லாம் என்ன பண்ணுது, கீரனை பாத்ரூம்ல புடிச்சு வச்சுட்டு நீ என்ன பண்றனா இப்ப ஒருத்தைய காட்டி அவளோட காலை நக்க சொல்றாங்க. அப்படி நீ நக்கலினா இப்போ மண்டையில இருக்க முடியெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டும், அப்படி நக்கிட்டாலும் அது வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பண்ணாலுமே இந்த பொண்ணை அசிங்கப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா, அவங்க காலை பிடிச்சு நக்க ஆரம்பிக்கிறா. நக்கினது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை வீடியோ எடுத்துட்டாங்க, இதை வந்து பார்த்தா இன்டர்நெட்ல பரப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூல் முடிச்சதுமே இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, சூசைட் அட்டெண்ட் பண்ணி இறந்து போயிருக்கா. இப்போ இவங்க அம்மா அந்த கார்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த அம்மா வந்துட்டு என்னாச்சு அப்படிலாம் நமக்கு காட்டல. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும் போது பொண்ணு கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு இதே மாதிரி இன்னொரு வாட்டி எப்போ போறோம் தெரியல, இந்த ஒரு மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டே வராங்க. ஆனா பதிலுக்கு பொண்ணு எந்த ஒரு வார்த்தையுமே பேச மாட்டான்ட்டு கேக்குறப்ப எப்படி பேசுவா, மனுஷியா இருந்தா பேசுவா, செத்து போன எப்படி பேசும். ஆனா அது அவங்க அம்மாவுக்கு புரியல, அது கிட்ட பேசிட்டே வராங்க. அப்படி வரும்போதுதான் தான் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்படியே அவங்க கண்ணீர் விட்டுட்டு என்ன பண்றாங்க, பேக்காம போயிட்டு ஒரு மரத்துல மோதிட்டாங்க. வேணும்னு பண்ணாங்களா இல்ல கண்ட்ரோல் மிஸ் ஆச்சா அப்படின்ட்டு நமக்கு சரியா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வேணுனே தான் போய் மோதி இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல போலீஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. என்ன என் பொண்ணு கிட்ட இருந்து கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ், என் பொண்ணு கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, விபத்துல தான் அந்த அம்மா இறந்து போயிட்டா, அதாவது பொண்ணுக்காரிக்கு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்ட்டு. அதுக்கடுத்த மருத்துவமனையில இருந்த அம்மாக்காரியுமே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டா போல இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ற, எப்பப்பா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்கவே கூடாது, என்னடா ஒவ்வொருத்தம் கதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான். இனிமேட்டு எவன் கையிலுமே கையை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா ஹீரோ அவங்க கையை மட்டும் வைக்கிறப்ப அவங்களோட கற்பனையை மட்டும் பார்க்க மாட்டான், அந்த இடத்துல
ஹீரோவை நடிச்சிருப்பான். அதாவது இப்போ ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போனால ஒரு சில பேர் ட்ரோல் பண்ணாங்கன்ட்டு அந்த இடத்துலயுமே ஹீரோக்கு என்ன பண்ணிருப்பானா இருந்திருப்பான் அந்த பொண்ணாவே. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப ஹீரோ என்ன பண்றான், பயந்துட்டே அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஆட்டு மண்டை மாதிரி ஒருத்தன் மண்டையை வச்சுட்டு வந்திருக்கான். ஹீரோ பார்த்ததும் வாக்கனா நீ வருவன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், நீ என்னமோ இந்த இடத்துக்கு வந்து பயப்படுற அப்படின்றப்ப சார் நீங்க தான் இதுக்கு இன்சார்ஜா, நான் வந்து பாத்தீங்கன்னா என் சொர்க்கத்துக்கு போக வேண்டியவன், உங்க ஆட்கள் தெரியாம என்ன நரகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, சீக்கிரம் என்ன சொர்க்கத்துல போய் விடுங்க அப்படின்றப்ப தம்பி நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க, பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு உனக்கு சொர்க்கம் கேக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப சார் என் பொண்டாட்டி என்ன வேணுனே கொலை பண்ண, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா சார், படுத்த படுக்க அந்த சார் அவளால முடியல சார், அதனாலதான் சார் நான் கொலை பண்ண அப்படின்றப்ப உன் பொண்டாட்டி உன்கிட்ட கேட்டாரா என்ன கருணை கொலை பண்ணு சொல்லிட்டு கேட்டாரா, இல்ல நீயே கொலை பண்ணிட்டு அப்புறம் ஏன் உன் பொண்டாட்டி மேல பழி போடுற, இத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தம்பி, நீ நரகத்துக்கு தான் வந்திருக்க, இன்னும் 40 நாள் நாங்க குவாரண்டைன் பண்ணுவோம் அப்படின்றப்ப அப்பட 40 நாள் தானே பெரும் நான் கட்டி போயிடும் அப்படின்றப்ப இது எப்படி நான் கட்டி போயிடுப்பேன், ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் வந்து 120 ஆண்டுகள், அப்ப இங்க ஒரு நாள்ன்றது 120 ஆண்டுகள் நீங்க இருந்தாகணும், கிட்டத்தட்ட அப்படி போனா ஒரு 40,000 ஆண்டுகளாச்சும் நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. எது 40,000 ஆண்டுகள் இங்க இருக்கணுமா, அது தன்னந்தனியா இருக்கணுமா, என்னையா நினைச்சிட்டு இருக்க அப்படின்றப்ப உனக்கு யாரு தன்னந்தனியா இருக்க சொன்னா, உனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அடியாட்களை பொறுத்தவரை கொடுத்திருப்பான் துணைக்கு, அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீ ஜாலியா பேசிக்கலாம் பழகலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றப்ப அப்படா அவன் கூட பேசிட்டு இருக்கலாம்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற டக்குனு பார்த்தா அந்த அடியாட்கள் ஏந்திருக்கிறான். ஏஞ்ச கருத்து ஹீரோ கிட்ட பா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாடா எனக்கு போர் அடிக்குது என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். செஸ் கேரம் போர்டு இல்ல ஏதாச்சும் விளையாடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அடிக்கிற விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறான். கடைசி அடி அடிக்கிறப்ப ஹீரோ பஞ்சாகி செத்து போயிட்டான். ஏற்கனவே செத்து போனவன் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான், ஆனா இப்ப அடிச்ச அடியில அவன் திருப்பியுமே வந்து பார்த்தா செத்து போயிட்டான். இதை பார்த்து கிடைத்தது அந்த ஆட்டு மண்ட மாதிரி இருக்கால அவன் அந்த அடியால கூட்டி செம்மையா திட்டுறான். ஏண்டா அவனை 40 வருஷம்டா வச்சு செய்யலாம் சொல்லி நினைச்சேன், பஞ்ச பரதேசி ஏன்டா இந்த 2 நிமிஷத்தை இவனை போட்டு தள்ளிட்ட, இப்படி இவன் இறந்து போனனால திருப்பி வந்து பார்த்தா மனுஷனா பிறப்பான், போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் இப்ப நரகத்துக்கு வந்தான், ஆனா அந்த பாவம் கழியாம இவன் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பிறக்க போறான், அவன் எந்த இது பண்ண போறானோ தெரியல, ஏன்டா இப்படி பண்ணிட்ட உன் மண்டையை நான் அறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து எடுக்கிறான். ஆனா மறுநாளே இவனுக்கு புது மண்டை வந்துரும். பட் இருந்தாலும் ஹீரோவை கொலை பண்ணதுக்கு இதுதான் வந்து பார்த்தா ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான். இப்ப இதோட படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, ஹீரோ வந்து பார்த்தா திருப்பி ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கான். குழந்தை பிறந்ததுக்கு அடுத்து அவன் ஒரு இடத்துல இருக்கான். இந்த ஒரு ஜென்மத்திலாச்சும் அவன் நல்லபடியாக இருப்பான், சந்தோஷமா இருப்பான், தன்னோட வாழ்க்கை நிம்மதியா வாழ போறான், எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது. பக்கத்திலேயே வந்து பார்த்தா அந்த கைட்டு இருந்தால அந்த அடியாளு அவன் வந்து பார்த்தா நிக்கிறான் அந்த குழந்தை பக்கம். எதுக்குன்னா இவனால தானே வந்து அவன் இறந்து போனான் அந்த அடியாட்கள், அப்படி இறந்தாலுமே அவனுக்கு வந்து மண்டை வந்துருச்சு, திருப்பி உயிரோட வந்துட்டான். இருந்தாலும் அதுக்கு காரணம் யாரு, நம்ம படத்தோட ஹீரோ. அதனால நீ என்னென்ன தப்பு பண்றியோ அதெல்லாம் பார்த்து உனக்கு தக்க சமயத்துல ஆப் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. நரகம் சொர்க்கம் அப்படின்ற கான்செப்ட் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் பிராக்டிகலா பாக்குறப்ப இது ஒரு சுமாரான ஒரு படம் தான். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிஞ்சவளுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். அந்த பேர் பார்க்க தான் எனக்குமே வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும் சொல்லிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.